நடக்க இருக்கின்ற தேர்தல் சட்டமன்ற பொது தேர்தல். ஆனா இன்றைக்கு முதலமைச்சர் என்ன சொல்றாரு? தமிழ்நாட்டுக்கு டெல்லிக்கும் தான் பிரச்சனைக்கிறார். அப்படியா இருக்குது? இன்றைக்கு நடக்கிற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் தானே. இன்றைக்கு தமிழகத்தில் யார் ஆட்சியில் இருக்கக்கூடாது என்று நடக்கின்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல். ஆனா முதலமைச்சர் அவருக்கு மட்டும் டெல்லி மேல பாசமா இருக்குது. டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் தான் பிரச்சனைங்கிறார். திரு ஸ்டாலின் அவர்களே, இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடப்பது சட்டமன்ற பொது தேர்தல். இந்த சட்டமன்ற பொது தேர்தலில் சந்திக்க திராணி இல்லாத ஸ்டாலின் அவர்கள் மத்தியில் இருக்கின்ற அரசை பற்றி குறை சொல்லிக் கொண்டிருக்கின்றார். இன்றைக்கு தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி இருந்தது 10 ஆண்டு காலம். 2010 2023 வரை எங்களுடைய ஆட்சியிலே என்ன குறை? பதில் சொல்ல தயார். பல முறை சவால் விட்டுட்டோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நடைபெற்ற திட்டங்கள், போடப்பட்ட பணிகள், நிறைவேற்றப்பட்டு திறக்கப்பட்ட அத்தனையும் நாங்கள் சொல்ல தயார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று 5 ஆண்டு காலம் ஆகிறது. 5 ஆண்டு காலத்தில் நீங்கள் செய்த சாதனையை சொல்லுங்க. திரு ஸ்டாலின் போடுற மீட்டிலே நான் வரேன்னு சொல்லியாச்சு. திரு ஸ்டாலின் போடுற மேடையில் நான் வந்து சந்திக்கிறேன். எந்த இடத்தில் சந்திக்க வேண்டுமோ அந்த இடத்தில் நான் நேரடியாக வந்து சந்திக்கிறோம். 10 ஆண்டுல அம்மா அவர்கள் ஆட்சி செஞ்சாங்க. அம்மா மறைவுக்கு பிறகு என்னுடைய தலைமையில 4 வருடம் 2 மாத காலம் சிறப்பான ஆட்சி கொடுத்தோம். எங்களுடைய ஆட்சியில குறையிறதா சொல்லுங்க, நான் பதில் சொல்ல தயார். அதை விட்டுட்டு டெல்லிக்கு தமிழ்நாட்டுக்கு பிரச்சனைனா இங்க இருக்கிற மக்களுக்கு தெரிகிற விஷயம் கூட இன்றைய முதலமைச்சருக்கு தெரியாம இருப்பது, அறியாம இருப்பது. ஒரு திராணியற்ற முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர் தான் சொல்ல வேண்டும்.